நடந்து போய்க்கிருக்கான். ஜவுளி கடையில் ஹோல்சேல் ரேட்டில் துணி எடுக்கிறதுக்கு போய்க்கிருக்கான். ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் உள்ளே போய் வீடியோ போட்டுக்கிட்டேன். அப்படியே என்னோட சைடு விரலுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா டைகர் சிறப்பு 2 விரலும் நீட்டிக்கிட்டு விமல் பாக்க வச்சுக்கிருப்பாரு. நம்ம ஊரில் விமலை பாக்க போட வெரைட்டி இருக்கீங்க. கணேஷ் போயில நசுக்கி கடாயில் வைக்கிறீங்க. நிறையா ஆட்டோலாம் பாருங்கள். பச்சை கலர் பெயிண்ட் வச்சு ஆட்டோவில் வச்சுருக்கீங்க. நம்ம ஏரியா மாதிரி இங்கேயும் நிறைய ஆட்டோ இருக்குங்க. பாருங்கப்பா, அங்கே நிறைய பேசியிருக்கீங்க. ரோடு விழாக்கு எடுத்து போகிறேன். நம்ம தேசிய கொடி மேலே பறக்குது பாருங்கள். எங்கே போனாலும் நம்ம தேசிய கொடி நம்ம தேசப்பட்டு கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்கு. அந்த இடிச்சு போட்டு ஏதோ வேலை பார்த்துருக்கு. நம்ம ஒரு உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இடித்து வேலை பார்க்குறாங்க 6 வருஷமா. அந்தமாரி இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்ட இடித்து ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. வேலை நடந்து போவோம். இப்போ பார்த்தா ஒரு பையா அந்த கண்ணாடி பெட்டிகளை போட்டு இந்த பண்டுவட்டியை வெட்டி கடல மாவில் போட்டு பொறிச்சு விட்டுருக்க. யாராவது தின்னீங்களே செத்து தருவீங்க. சமோசா வாங்கி தின்னுங்க, மற்ற கருத்தையும் வாங்கி தின்றாதீங்க, நல்லா இருக்கும். இங்கே நம்ம உளுந்தோட பருப்போட கிடைக்காது. சமோசான்ட்டு வாங்கி, கச்சேரின்ட்டு வாங்கி, பச்சை வரின்ட்டு வாங்கி எது சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிடுங்கப்பா. அப்படி கண்ட கருத்தையும் வாங்கி தின்னு அம்மாடு அவுத்து பார்த்தப்ப. இப்போ போய் நான் 4 ரொட்டி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அவுத்துக்கே பத்தலை. என்ன பண்ணுறது? ரோட்டில் போய் எதாவது வாங்கி கொடுப்பாங்கட்டு. ஸ்நாக்ஸு பானிபூரி நல்லா இருக்குன்றாங்க. எப்படி பானிபூரி வாங்கி கொடுப்பான் பாருங்கப்பா. இதான் குஜராத்துக்கு வந்திருக்கான். ஒரு கிண்ணத்தில் ஒரு கரண்டி சோறு கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்டி சோறுக்கு எப்படி பார்த்து நமக்கு? அதுக்கு ஒரு 3 சப்பாத்தி, ஏதோ ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, குருமா மாதிரி. கொஞ்சம் முட்டைக்கோஸ் வச்சுருக்காங்க. அந்த ஊறுகாய் அதெல்லாம் போடு. அப்புறம் ஒரு அப்பளத்தை பொரிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா 110 ரூபாயாம்ப்பா. பார்த்துக்கங்க எல்லோரும் நல்லா. அப்புறம் லஸ்ஸி மோர் மாரி வச்சுருக்காங்கப்பா. அதர் மக்களே பார்த்துக்குங்க எப்படி வச்சு கொடுக்குறாங்க. குஜராத்து, அதாவது சூரத் ஜங்ஷன் ஸ்டேஷன்கிட்ட இருக்குது இந்த கடை பேர். அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் பழத்தெல்லாம் வெட்டி போட்டு விற்றுக்கிருக்காரு 50 ரூபாய்க்கு. எதாவது வாங்கி திங்கிறேன். இதை வாங்கி சாப்பிட்டோம். ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி இயற்கையான உணவுகள் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணுங்கள், நல்லா இருக்கும். அதே மாதிரி பையா பானிபூரி விற்றுக்கிருக்காரு. அது 2 பிள்ளைங்க வந்து வாங்கி சாப்பிடுது. அப்புறமா வந்து பையா கிட்ட பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம். பானிபூரிக்கு 2 பிள்ளைங்க நல்லா திங்குதுப்பா. ஆட்டோக்காரர்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி பார்த்தா இங்கேயும் ஒரு சூரத் முனிசிபல் கார்பரேஷனப்பா. பாருங்கப்பா, மதுரை மாநகராட்சியை சூரத்தோட தண்ணி வண்டியை பாருங்கப்பா. எவ்வளோ க்ளீனாக கழுவி எவ்வளோ க்ளீனாக வந்து தண்ணியை சப்ளை பண்ணுறாங்க. வேறு சூரத்தோட மாநகராட்சி வண்டிப்பா. பார்த்துக்கங்க மோடிஜி எப்படி போட்டு வண்டியை போட்டு ஓட்டிக்கிருக்காருண்டு. அப்படியே போனோம்னா அந்த ஹோல்சேல் கப்படை, அதாவது ஹிந்திலே வருது. அதாவது துணியை பூரா ஹோல்சேல் ரேட்டுக்கு இங்கே தான் விற்கிறேன். நான் ஏன்னா அடைச்சி கிடக்கிற மாதிரி இருக்காரு. என்னென்னு பார்ப்பான். சனிக்கிழமை நாள் கடையை அடைச்சி போட்டாங்க என்னன்னு தெரியல. என்னென்ன வெயிட் இருந்து பார்ப்பான். அப்படியே அன்னைக்கிட்ட 50 ரூபாய்க்கு பூட்டு சால்ட்டை வாங்கிட்டு அப்படியே நடந்து நம்ம வந்துக்கிருக்கான். அப்படியே கீழே போய் எங்கள் அக்கா ஹோல்சேல் ரேட்டுக்கு சட்டை எடுக்க போதான். எனக்கா ஒரு இதுவும் தெரில. மெண்டலாக ஆக்கியிருப்பாங்க. நான் தான் பார்த்து கூட்டு போய்க்கிருக்கேன். ஒரு கூறுவாரு தெரில. ஆடு மாடு தான் மேய்க்க ஓட்டமுடா, அவ்வளோதான். நான் போட்டு கேசரி ஏதோ கடை பேர் அந்த இந்தியில் ரசபுசல் இங்கிலீஷில் எழுதிக்காங்க. ஒன்றும் வரமாட்டேங்குப்பா. எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்டா? இப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது. சோறுமேட்டு, அதாவது இந்த ஹோட்டலுக்கு பேர் தெரியல. அதாவது சூரத்துக்கு ஆப்போசிட் ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து சோறு மட்டும் சாப்பிட்றாதீங்க. இன்னொன்று சோறை வச்சுட்டு 50 ரூபாய் கேட்குறேன். அதுக்கு 4 சப்பாத்தி வாங்கி தின்ட்டு போயிருங்க. பின்னாடி 4 தென்னை மரம் மாதிரி எதோ ஊண்டி வச்சுருக்காங்க பாருங்கள்.